நமது சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் ஓரிரு வார்த்தைகள் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களை பற்றி பேசுவார்கள். அடியன் முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல திரு மைப்பா அண்ணா அவர்கள் ஆத்மார்த்தமான நண்பர், அவர் வந்தது பெரிய பாக்கியம். அது போல நம்முடைய சிவாச்சாரியார் அவர்கள், அவருடைய நிகழ்ச்சியை நான் டெய்லி பார்க்கிறேன், என் நிகழ்ச்சி அவர் டெய்லி பார்க்கிறார். நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்திக்கணும்னா இது போல ஒரு இடத்தில் சந்தித்தால் தான் உண்டு. அந்த ஒரு அருமையான சந்திப்பு. அது போல ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் மேடம், நம்மளுடைய ஆத்மார்த்தமான வெல்விஷர்ஸ்னு சில பேரை சொல்லுவோம் இல்லையா, அதுல அவர்களும் ஒருவர். அங்கே ஸ்ரீமதி ஆண்டாள் ஸ்ரீராம் அவர்கள் பெங்களூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்காகவே வந்திருக்கிறார். அவங்க பெங்களூர்ல யதுகிரி யதிராஜ மட்டத்துல அங்க ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி திருவருளோடு இங்க அடியன் சொல்ற கதையெல்லாம் கன்னடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அங்க ஒரு 1000 நாமங்கள் 1000 கதைகள் கன்னட மொழியில நம்ம கதையை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறார்கள். அந்த ஒரு உபன்யாசகரையும் நீங்கள் சந்திக்கிறீர்கள். அடுத்ததாக நம்ம சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அவர்கள், எங்க நட்பு 10 வருஷத்துக்கு மேல தொடர்கிறது. 2014 நாரதகான சபால நாங்க மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட 9 வருஷம். அப்படி ஒரு ஆழமான நட்போடு கூடிய நண்பர். தாராளமாக நான் முன்னேற வேண்டும் என்பதிலே தாராளமாக என்னை வாழ்த்தக்கூடியவர். நிறைவாக அடியனுடைய சகோதரி ஸ்ரீமதி ஸ்வேதா வரத பிரசாத் அவர்கள், நீங்க தினந்தோறும் சகஸ்ரநாமம் கேட்கிறீர்கள். நிறைய பேர் சொன்னாங்க இந்த குரல் ரொம்ப நன்னா இருக்கே, அது யாருடைய குரல்? நீங்க கேட்கக்கூடிய எல்லா ஸ்லோகங்களும் அவருடைய குரலில் தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனா 500வது எபிசோடுக்கோ மற்ற நிகழ்ச்சிக்கெல்லாம் அவர்களால் வர முடியாத சூழல். இன்றைய 1000வது எபிசோடுக்கு வந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு பூர்ணத்துவம் பெறும்படியாக செய்திருக்கிறார்கள். அதனால ரொம்ப நன்றியை, இத்தனை 1000 நாள் பாடி கொடுத்ததற்கு நன்றியை எல்லார் முன்னாடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆஜனவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு பெருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஒரு காரை கருணை ராமானுஜன், நமக்கெல்லாம் என்ன பெருமைன்னா நம்மெல்லாம் ராமானுஜருடைய தாசர்கள். ஒரு தகுதியுள்ள ஒருவருக்கு தகுதியுள்ள பெரிய மடாதிபதிகளை வர வைச்சு இந்த சங்கரா டிவி இப்படி ஒரு பெரிய பெருமைப்படுத்திருக்கு. ஒரு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் பெரிய புரட்சி செஞ்சுருக்கார். அதுக்கு காரணம் அவர் குடந்தை கிடந்த மாமாயா சாரங்கபாணியனுடைய திருவடி நிழலில் அவர் குடியிருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவருடைய நாலெட்ஜ், அவருடைய வாசிப்பு, நேசிப்பு சகல மனிதர்களுக்கும் அவர் போய் சேரார். யூ ஷுட் டெல் மெசேஜ் டு த மாஸ். அதை கிளாஸாக சொல்கிறார், பாமரனுக்கும் சொல்கிறார், பாமரத்தனம் இல்லாமல் சொல்கிறார். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நாம சங்கீர்த்தனத்துக்கு என்னன்னா, எனக்கு நாராயணன் பேர் வைக்கும்போது என்னுடைய குருநாதர் வாலியண்ணா சொன்னார். அவர் நாரணன் தம்மனை நரகம் புகாள்னு கெடும் இடராய எல்லாம் கேசவா என்னாலும் மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்னாலும். அந்த மாதவா கேசவா கோவிந்தன்னா அந்த வினைகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அப்படிப்பட்ட அந்த நாம சங்கீர்த்தனத்தை, அந்த 1000 நாமங்களை ஒரு பேரே நமக்கு ஞாபகம் வச்சுக்க தரல. வீட்டில் பையன் பேரை மறந்துடுறோம், ஃப்ரெண்டு பேரை மறந்துடுறோம். 1000 நாமங்கள், 1000 கதைகள். அதுவும் 2021 கலிகாலத்தில் கவன திசைகள், மன இயக்கங்கள்ல எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நம்மளுடைய நமக்கு அந்த ரைட் பாத், அந்த நம்மளுடைய சரியான பாதைகளை, நாம் எங்க இருக்கிறோம், வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், வேர் வி வாண்ட் டு கோ, அதையெல்லாம் தனக்கே ஒரு பாணியில அவர் மருத்துவர், அவர் MBBS. தேக நாடியை பார்க்கல, இப்ப நமக்கெல்லாம் ஆத்ம நாடி, ஆன்மாவுக்கு ஒரு உயிர் கொடுக்கிற ஒரு அற்புதமான பணிகளை செய்கிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணான். அவருடைய என்னை விட வயதுல பெரியவரா சிறியவரான்னு தெரியல, ஞானத்தில் பெரியவர். அவருடைய திருவடிக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீகாந்த துருகினோபமன்யு தபன ஸ்கந்தேந்திர நந்தியாதய பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸதசே நமஸ்ஸரசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. அவரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வாக்கே இல்லை. நான் அடிக்கடி அவருடைய விஷயங்களை பார்த்துட்டே இருந்து எனக்கு பல நேரங்களில் எந்த இடத்துல சந்தேகம் ஏற்படும் போது அவருடைய கதையிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது வழக்கம். அதை ஏன் பாணியாக மாற்றி சொல்லிடுறேன். அந்த உண்மையை உங்கள்கிட்ட ஒத்துக்கிறேன். இன்னைக்கு சாட்சாத் விஷ்ணு சொல்கிற மாதிரியே இருக்கும்.
கதையல்ல நிஜம், கதையல்ல நிஜம். அந்த கதை என்ன ஆகணும்னா நிஜமான அனுபவமாக ஆக்கணும். பரம ரசிகனா இப்பதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னாலே இவ்வளவு நல்லா இருக்கேன், தொடர்ந்து லக்ஷ்மி சகஸ்ரநாமம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம சங்கரா டிவி மூலியமா கேட்டுட்டே இருக்கணும்னு எப்பொழுதும் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி. முதல்ல ஸ்ரீ சங்கரா டிவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். வருடத்தில் இது போன்ற பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்துகிற ஒரே சேனல் ஸ்ரீ சங்கரா டிவி. அதற்கு ரொம்ப 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 நான் பெருமை அடைகிறேன். அந்த சேனலில் நானும் ஒரு சிறு துளி அப்படின்னு. டாக்டர் ஊவே வெங்கடேஷ் என்னோட வயசில் சின்னவராக இருந்தாலும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஆச்சாரியனும் அவருடைய குருவும் சொன்னது போல மிக விரைவில் பத்மஸ்ரீ அவார்ட் வாங்குவார். அதற்கு நாம் எல்லோரும் சென்று அவரை வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. மெனி மெனி கங்க்ராச்சுலேஷன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமன்னாராயணா, அது கேட்டாலே என்ன ஒரு ரோமாஞ்சனம். அந்த அற்புதமான 1000 திருநாமங்கள் 1000 கதைகளை சொன்ன இந்த சுவாமிக்கு நாங்கள் என்ன நன்றி சொல்லுவோம். சங்கரா டிவி ஆகட்டும், கவசம் கனெக்ட் ஆகட்டும், அதுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். சுவாமியுடைய ஆச்சாரிய நிஷ்டைக்கு நாங்கள அநேக தண்டம் சமர்ப்பிக்கணும். சுவாமிக்கு தமிழ், சம்ஸ்கிருதம் எல்லாத்துலேயும் அவர் ஹீஸ் அன் எக்ஸ்டெம்போர் கவி. ஒரு திருநாமம் இருக்கு, 1000 திருநாமம் இருக்கு, 1000 கதைகள் இருக்கு. ஆனா அப்ரோப்ரியேட்டா எப்படி அவரு சேர்த்து வச்சு எங்களுக்கு கதை 1000 நாள்கள் கொடுத்தாரு. அது ஒரு அற்புதமான விஷயம். இப்படி ಸ್ವಾಮಿ ಅಡಿಯನ್ ಕನ್ನಡದಲ್ಲೇ ಸೋದ್ರೇನ್ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಪ್ರತಿ ದಿವಸನೂ ಒಂದೊಂದು ಕತೆ ಹೇಳಕ್ ಸ್ವಾಮಿ ತರ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಒಂದು ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಕತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸೊ ಈ ಸ್ವಾಮಿ ಅವರ ಅನುಗ್ರಹದಿಂದ ಇದು ನಡೀತಾ ಇದೆ. ಯತಿರಾಜ ಜೀಯ ಸ್ವಾಮಿ ಅನುಗ್ರಹದಿಂದ. ಸ್ವಾಮಿ ಎವ್ರಿ ಡೇ ಹಿ ಕರೆಕ್ಟ್ಸ್ ವಾಟ್ ಎವರ್ ಸ್ಟೋರೀಸ್ ಐ ಆಮ್ ಟೆಲಿಂಗ್. ಸೊ பையனென்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். இந்த சுவாமி திருவடிகளுக்கு அநேக மங்களாசாசனங்கள் பாடி, அவர் சின்னவராயிருந்தாலும் அடியனுடைய ஆச்சாரியர் தான். இந்த ஆச்சாரியருக்கு அடியேன் நிஷ்டையா இருக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ராமாயணத்துல ஒரு வரி உண்டு. குகன் தேனையும் மீனையும் தட்டுல வச்சு எடுத்துட்டு வருவான். லக்ஷ்மணன் கேட்பான், யாரா நீம்பா? தேவன் நின்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியே. ராமாயணம், பெரிய புராணம், பாரதம் எல்லாம் பகவத்கீதை படிச்சாலும் இவர் ராமச்சந்திரமூர்த்தினா நான் அவருடைய திருவடியை சேவிக்க வந்த நாவாய் வேட்டுவன் நாயடியன். தமிழ்நாட்டில் பாராட்டப்பட வேண்டிய மனிதர்கள் பாராட்டாமல் இருப்பதே ஒரு சாபக்கேடுன்னு நான் நினைக்கிறேன். ரேவதி அம்மா வச்சுன்னு சொல்றேன். இவாளுக்கு என்னமோ சொன்னா பத்மஸ்ரீ கிடைக்கட்டும், பத்ம விபூஷன் கிடைக்கட்டும்னு மகிழ்ச்சி தான் எனக்கு. இவர் பிறந்த குலத்தினுடைய ஆச்சாரியார் அடுத்தது ஆண் குழந்தைன்னு வாழ்த்துறாரே, அந்த வாழ்த்து என் வாழ்க்கையில யாருக்கும் கிடைச்சிருக்காது. யாரு ஆச்சாரியார் சொல்றாரு அடுத்து ஆண் குழந்தைன்னு, அப்பதான் அவர் முகத்துல பல்பே வந்தது. 4 நாளைக்கு முன்னாடி எங்க தெருவுல இருக்க டாக்டரை பார்க்க போனேன். நர்ஸு உள்ளேந்து வந்தா, சட்டையை கழட்டுன்னா, கக்கிள்ல வச்சுட்டேன். தெர்மாமீட்டர் வாயில வச்சா, எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபாய் பில்லு கொடுத்தா. உள்ளேந்து டாக்டர் வந்தார். என்ன மணிகண்டன்னார். இல்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்த வாரம் சதாபிஷேகம் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. லூசு பேல என்னன்னே என்னை பேச விட மாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட டாக்டர்கள் மத்தியில உபன்யாசம் படிச்சுட்டு உபன்யாசம் பண்றதோ, டான்ஸு கத்துட்டு டான்ஸ் ஆடுறதோ, பாட்டு கத்துட்டு பாட்டு பாடுறதோ பெருசு இல்லை. எம்பிபிஎஸ் படிப்பை விட்டுவிட்டு இறைவன் நாமத்தை தெரு தெருவா ஊர் ஊரா உலகமெல்லாம் சொல்றேன்னு ஒரு குழந்தை கிளம்பி இருக்கான்னா எப்படி கைத்தட்டி கொடுக்கணும் சார்? ஒரே நிமிஷம் மேடைக்கு வராட்டியும் ஒரு நிமிஷம் அப்பா அம்மா எந்திருந்து நிக்கணும். இதுதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன்னு எனக்கு கேட்டது. அவ அம்மா முகத்தை பாருங்க, ஐஸ்வர்யா ராயை விட அழகா தெரியுதா. அப்பாவை பாருங்க, அமிதாப் பச்சன் மாதிரியே இருக்கார். நல்ல கை தட்டுங்க சார். இதுதான் சார் சந்தோஷம். இதை விட சந்தோஷம் எங்க சார் கிடைக்க போறோம்? நான் வெங்கடேஷ்ட எனக்கு ஒரு சீக்ரெட் மட்டும் புரியல.
நானும் 30 வருஷமா பேசிட்டு இருக்கேன், ஒரு நாளும் ஒய்ஃபை கூட்டின்னு போனதே இல்லை. ஒய்ஃபை பக்கத்துல வச்சு ஒரு ஆம்பளை சிரிக்கிறதையே நான் இந்தியாவில் இன்னைக்கு தான் சார் பார்த்தேன். அதெல்லாம் பெரியப்பாவோட குடுப்பின 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 குடுப்பின. அதை பாருங்க, ஒய்ஃபா அதுக்கு கை தட்டுறா பாருங்க, அது குழந்தையும் கை தட்டுறது. இதெல்லாம் நம்ம வேடிக்கை வினோதமா சொன்னா கூட சார், நம்ம நாட்டுல இன்னைக்கு நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டம் நம்ம படல. நாளைக்கு நம்மளோட நம்ம குழந்தைங்க கம்ஃபர்ட் ஜோன்ல வளர போறது. ஆனா அவளுக்கு சும்மாடோ சுமைதாங்கி கல்லோ நீர்மோர் பானகமோ கூட்டாஞ்சோரோ கும்பாபிஷேகமோ பகவத்கீதையோ தெரியாம போயிடுன்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் சொல்லி தர்றதுக்கு சங்கராங்கிற ஒரு இயக்கமும் வெங்கடேஷ் போன்ற ஒரு மிகப்பெரிய மனிதர்களும் இருக்கிறாங்க. இதுக்கு மேல நான் அவரை வாழ்த்துறது சரியா இருக்காது. ஏன்னா நிறைய நிகழ்வுகள் இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய பெரிய பிசினஸ் பீப்புள், கார்பரேட் பீப்புள்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு ஓத்தை எடுத்துக்கலாம். நம்ம இவாளுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறோங்கிறது, சும்மா வந்தோம் பேசினோம் என்டர்டைன்மெண்ட் பண்ணோம் போனோம்னு இல்லை சார். சகசரநாமமும் 1000 எபிசோட் பண்ண முடியும்னு ஒரு ஆள் டெலிவிஷன்ல பண்ணிருக்கால, அப்ப எப்படி கைத்தட்டு கொடுக்கணும்? இதுக்கு மேல நான் அது இந்த பாருங்க, எங்க சிவாச்சாரியாரோ மேடம், நான் ஒண்ணு சொல்றேன் சார். தாய் தகப்ப உட்காந்து மனைவி குழந்தைகள் உட்காந்து அந்த குலத்தினுடைய ஆச்சாரியர் அச்சதை போட்டு நீ நன்னா வருவன்னு வாழ்த்தினார்ல, இதை விட சங்கரா டெலிவிஷன் எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு இவரை சொல்றேன், நான் ஜஸ்டிஸ் இஸ்மாயிலுடைய ராமாயணம் கேட்டிருக்கேன், கீவாஜாவோடது கேட்டிருக்கேன், ஆசாங்கியாவோடது கேட்டிருக்கேன். அரை ட்ரவுசர் போட்டதுலேருந்து எனக்கு கலாச்சாரம் பண்பாடு தெரியும். மன்னிச்சுக்கங்க இந்த வார்த்தை சொல்றதுக்கு, இதை எடிட் பண்ணாம போடணும். இவரை விட வைஷ்ணவத்துல கரகண்டவா இருக்கா, ஆனா இவரை மாதிரி எளிமையான மனிதர்கள் இல்லைங்கிறது தான் உண்மை. இவர் இன்னிலேருந்து இன்னும் ஒரு 100 வருஷம் நன்னா ஆரோக்கியமா இருக்கட்டும்னு எல்லாம் வல்ல ஆண்டவன்ட்டு பிரார்த்திச்சுட்டு மீண்டும் மீண்டும் சொல்றேன், சங்கராங்கிறது ஒரு இந்து சமயத்தினுடைய இயக்கமாக ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் சேர்க்க வேண்டிய பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதை நாராயணன் சார்பாக உறுதியேற்று, வேற எதுவும் நான் சொல்லல. பன்னீரால அபிஷேகம் செய்யறவா உண்டு பக்தன் கடவுளுக்கு, நாங்கள்லாம் எங்களுடைய கண்ணீரால அபிஷேகம் செய்யறோம். ஒரு காலத்துல நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல ஆன்மீக நிகழ்வு நடந்தா அது சங்கரா டிவின்னு சொல்லக்கூடிய வகையில் இதனுடைய வேரும் உழைப்பும் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை உள்ளார்ந்து சொன்று ஒவ்வொரு நபர்கள் எத்தனை வேலையை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருப்பீங்க, எல்லார் சார்பாகவும் மனம் கனிந்த நன்றியை அவருக்கு பதிஞ்சு, அது எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இம்மி இன்னி இட்டி இப்பி இரு இச்சு சரியா சொல்ற ஒரு காம்பையரை வச்சு ப்ரோக்ராம் நடத்தினதுக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த குரலை இத்தனை நாள் 1000 எபிசோடு கேட்டாச்சு, இன்னைக்குதான் முதல் தடவை அவங்கள பாக்குறோம் சங்கரா டிவிலேயே. ஸோ இந்த இனிமையான அந்த விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்லோகங்களை எல்லாம் சொன்னது இவங்க தான். ஸோ அவர்களுக்கு எங்க சங்கரா டிவியும் கவசம் கனெக்ட் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். वनमाली गतिशार्ङ्गी शङ्की चक्री शनन्दहि श्रीमान् नारायणो विष्णुर् वासुदेवोऽभिरक्षतु. இப்போ அடுத்ததாக ஸ்ரீரங்கத்து பெருமாளோட பிரசாதத்தை அவருக்கு நம்பெருமாளுக்கு பல வருடங்களாக கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கும் தியாகராஜ ரெட்டியார் அவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்பெருமாளுடைய பிரசாதத்தை எடுத்துன்னு வந்திருக்கார். பூரியிலிருந்து ஜெகநாதருடைய பிரசாதமும் கொண்டு வந்திருக்கார். அதை இன்றைய விழா நாயகன் அவர்களுக்கு அவர் கையாலேயே வழங்க இருக்கின்றார். தியாக மண்டபமா காஞ்சிபுரத்துல கைங்கரியவாரர்கள்லாம் பிறக்கிறது உண்டு பெருமாள் அனுகிரகத்துல. திருப்பதி பெருமாள் இடத்துல அவெல்லாம் பாடம் கத்துக்கிறது உண்டு. இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க புஷ்ப மண்டபத்துல பார்த்துட்டே இருப்பார். போக மண்டபத்துக்கு தன்னிடத்துல கைங்கரியத்துக்கு எல்லாத்தையும் அழிச்சுட்டு வந்துருவார். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்தாச்சு. காஞ்சிபுரத்துக்கு சம்பந்தப்பட்ட நடாதூர் அம்மாள் வம்சத்துல வந்த கருணாகராச்சாரிய சுவாமிகள் வந்தார். அடுத்ததாக திருப்பதியிலேருந்து பிரசாதம் வந்தாச்சு. பார்த்துட்டே இருந்தார் ரங்கநாதர். இதுதான் சமயம். 1000வது எபிசோடு பண்றச்சே தன்னோட பிரசாதமான மாலையை போட்டுண்டு தான் வெங்கடேஷ் அவர் 1000வது எபிசோட பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இத்தனை நாளி அந்த பிரசாதமானது இங்க அவருக்காகவே காத்துட்டு இருந்தது. இப்போ தியாகராஜ ரெட்டியார் அவர்கள் நம்பெருமாளுடைய பிரசாதத்தினை டாக்டர் ஊவே வெங்கடேஷ் அவர்களுக்கு சமர்ப்பிப்பார்.
கையில வந்து பெருமாள் பிரசாதத்தை எடுத்துட்டு திருப்பதியில நின்று ஸ்ரீரங்கத்துல சயனம் பண்றதா சம்பிரதாயத்துல சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. இன்னைக்கு எல்லா பிரசாதமும் டாக்டர் வெங்கடேஷ்க்கு வந்திருக்கு. அத்தனை பெருமாள், முக்கியப்பட்ட அத்தனை திவ்யதேச பெருமாளா இருக்கட்டும், அபிமான ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளா இருக்கட்டும், அத்தனை பேரோட அனுகிரகமும் இன்னைக்கு ரங்கநாதர் ஒருத்தரோட பிரசாதத்துல எல்லாமும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்பவே விசேஷம். திரு ரெட்டியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறோம். ஓரிரு வார்த்தைகள் அவரை பேசும்படியாக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். சான்றோர்கள் அனைவருக்கும் வந்தனம். மற்றவங்கள மாதிரி எனக்கு பேச தெரியாது. ஆனால் 1000ங்கும் போது சைஃபருக்கே 3 வருது. மதிப்புகள் வந்து சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் போய் இப்போ 4 டிஜிட்ஸ்க்கு வந்துருச்சு. இந்த வயசில் டாக்டராக இருக்கவர் எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கெல்லாம் நல்லதாக சொல்லி கொடுத்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஒரு நாமம்னா என்ன, அதில் என்ன கதை இருக்குது, அதை புரிஞ்சு சொல்கிறதுக்கு இவரை மாதிரி ஆள் இனிமேல் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் பெரிய பெருமாளே அங்கே உற்சவம் நடந்தாலும் நீ போய் அவருக்கு கொடுத்துட்டு வாடான்னு அனுப்பி வச்சார். அதோட அவருடைய வஸ்திரம், வைகுண்ட ஏகாதசி, அபயஸ்தம் எல்லாமே அவர் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் அவருக்கு எல்லா நலன்களும் கொடுத்து அவர் குடும்பமும் சேவமாக இருக்கும்படி அந்த பெரிய பெருமாளையும் பெரிய பிராட்டியும் வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததா ஸ்ரீசாய் நித்யாலயா பள்ளி ஆசிரியர் குரு நந்தினி சுரேஷ் அவர்களுக்கு டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் புத்தகத்தினை வழங்குவார். ஸ்ரீசாய் நித்யாலயா குழந்தைகள் மிக நேர்த்தியாக இந்த தசவதார நாட்டிய நாடகத்தை இங்கே அரங்கேற்றிருந்தார்கள். மிக குறுகிய காலத்தில் மிக அற்புதமாக நடனத்தை வடிவமைத்த நந்தினி அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரேவதி சங்கரன் அவர்களால் மேடைக்கு வர முடியல, ஸோ அதனால கீழே இருந்தே பேசுவாங்க. யாராலையும் முடியாத ஒரு விஷயம் வெங்கடேஷ்க்கு குருவருள் நிறைய இருக்கிறதுனால தான் அது சாத்தியமாச்சு. முதல்ல குருவருள், அப்புறமா பெரிய சுவாமிகளுடைய திருவருள். சரி, மழை கொட்டுற அன்னைக்கு யாரானு எதிர்பார்த்தேளா? சென்னையே ஸ்தம்பிச்சு போன நேரத்துல அன்னைக்கும் அவருடைய கதை வந்தே ஆகணும்னு சொன்னது எங்க ஸ்ரீராம். என்ன பண்ணுவேளோ எனக்கு தெரியாது, அன்னைக்கு நிக்க கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? அதை செய்யறதுக்கு எங்களுடைய சங்கரா டிவி படை இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியம் தடங்கல் ஆகாது. எனக்கு அது ஒண்ணுதான் புரியுது. 500வது எபிசோட் வந்த பொழுது நான் இருந்தேன். அப்போ ஒரு பாட்டு பாடினேன். தேன் நாமத்தேன் சஹஸ்ரநாமத்தேன் அப்படின்னு பாடினேன். இவர் நற்செல்வனுடைய கதையை முதல்ல சொல்ல ஆரம்பிச்ச அன்னிலிருந்து நான் இன்னும் கதை கேட்டுட்டு இருக்கேன். நான் கதை விடுறவாளை பார்த்திருக்கேன், கதை சொல்றவர் இவர் தான். வீமனுக்கு சொல்லுவா கதை விடாத தோல் வீமன்னுட்டு, இவர் கதை விடாத சொல் வீமன். ஒவ்வொரு கதையிலையும் ரொம்ப எளிமை இருக்கும். நாம மற்றவாளுக்கு சொல்ற பொழுது ஈஸியா சொல்ல முடியும். ஆக மொத்தம் நம்மளும் கதை விடாம நல்ல கதையா சொல்றதுக்கு ஒரு விதத்துல அவர் நமக்கெல்லாம் குரு. டாக்டர் குரு ரொம்ப யங் டாக்டர் குரு. எங்களுக்குள்ள இருக்கிற உறவு பார்த்தேன்னாக்க ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஒரே சினிமா பாட்டாதான் நாங்க மெசேஜ் அனுப்பிச்சுப்போம். நேத்து கேட்டேன், நான் வந்தா பாட்டு பாடவான்னு, பார்த்து பேசவான்னு எனக்கு பதில் போட்டார். எங்களுக்குள்ள இந்த ஒரு உறவு ரொம்ப அழகான உறவு. அது மட்டுமல்ல, எளிமையாக இருந்தா யார வேணா போய் நம்மளால தொட்டுட முடியும். இது ஒண்ணுதான் எங்க சங்கரா டிவியில இருக்கிறவா யாரா இருந்தாலும் சரி, எங்க சிவாச்சாரியரோ பாரதியோ யாரா இருந்தாலுமே ரொம்ப எளியவர்கள். நான் யார் தெரியுமா அப்படிங்கிற உலகத்துல நானும் உங்களை போல் ஒருவர் அதனாலதான் இந்த சேனல் போய் எல்லா இடத்துலயும் போய் சேர்றதுக்கு காரணம். அது ஒரு பாட்டி வைத்தியமோ இல்ல பிள்ளையார் பெட்டியோ எதுவாக இருந்தாலும்
சாய் ப்ரோக்ராமோ எதுவா இருந்தாலும் மக்களை போய் சேர்றதுன்னா மொத்தத்துல இருக்கிற எளிமை, அது எல்லாத்துக்கும் மேல அங்க தலைமையில உட்காந்துண்டு நீங்க இது பண்றேன், நீங்க இது செய்யறேன் அப்படின்னு சொல்றேன். எங்க ஸ்ரீராம் இல்லாட்டா சங்கரா சேனல் இல்லை. இவ்வளவு சிறப்பாக வருவதற்கு காரணம் அவர்களுடைய உழைப்பு. சோனியா கொடுக்கிற பலம், இன்னதுதான் வேணும் இன்னது வேண்டாம் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லக்கூடிய மிகச்சிறந்த தலைவர்கள் எங்களுக்கு இருக்கிறதுனால தான் சங்கரா டிவி ரொம்ப ஜோரா போயின்னு இருக்கு. எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மணிகண்டன் சொன்ன மாதிரி ஒரு கைத்தட்டு வேணும். ஏன் தெரியுமா? முழங்கால் தண்ணியில ஸ்டூடியோல இருந்துண்டு வெளியில வர முடியாம கூட உழைக்கக்கூடிய குழந்தைகள், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடியாத நேரத்துல கூட அத்தனையும் பண்ணியிருக்கானாக்கா எல்லாருக்கும் அந்த ஒரு ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்வா அப்னாப்பன் அப்படின்னுட்டு. என்னுடைய சேனல் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினாலதான் நாங்கள்லாம் சங்கராவோட இன்னும் இணைஞ்சிருக்கோம். நான் மேல ஏன் ஏறலன்னு கேட்டா எனக்கு படி ஏற முடியாது, படி தாண்டா பத்தினி. நன்றிம்மா.